மாறிட்டா மத்திய சர்க்காருக்கு எதிராக போராடணும்னு சொல்றதுக்கு நான் கேட்கிறேன். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகள், முஸ்லீம் அமைப்புகள், அமீர் போன்ற நபர்கள், நீ எப்படி இங்க வர? மாட்டை கொன்னு திங்கிறவங்களுக்கு மாட்டு மேல என்ன வந்திருக்கு அக்கறை? ஆகவே இது தேச விரோதமாக கொண்டு போவதற்கான முயற்சி. இதை என்னுடைய மாணவ சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். மானங்கட்ட தெச்சி ராஜா, என்ன உனக்கு அறிவு இருக்கா? உலகமே ஜாதி இல்லாம மதம் இல்லாம ஒரு தாய் மக்களாவே பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடா தௌஹீத் ஜமாத்துங்கிற? தௌஹீத் ஜமாத்துக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? முதல்ல இந்தியன் மக்கள், இந்தியன்ல பிறந்தோம், இந்தியில வளர்ந்தோம். தாய்ப்பாலுக்கு முன்னாடி பசும்பால் குடிச்சு வளர்ந்தோம்னு ஏன்டா நினைக்க மாட்டேங்கிற? நீ என்ன தாய்ப்பால் குடிச்சு ஒரிஜினலா தாய்ப்பால் குடிச்சியா இல்ல நாய்கிட்ட படுத்து பால் குடிச்சியாடா? அம்மா பக்கத்துல போட்டு பால் கொடுத்துருந்தா உனக்கு அதோட அருமை தாய் என்ன தவப்ப என்னன்னு. என்ன நீயே நாய்ப்பால் குடிச்சிருக்க? நாய் சொன்னா கூட கேவலண்டா. பண்ணி பாலை குடிச்சவனே உனக்கு எல்லாம் என்னடா தெரியும்? முஸ்லீம்னு பேசாதடா. முஸ்லீமும் ஒரு தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தான் நாங்களும். என்ன தமிழுக்குள்ள வீரமும் எங்களுக்கும் இருக்கு. ஜாதி மதம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், புரியுதா? நாங்க என்னைக்கும் தமிழ்னா தமிழச்சி தான். முஸ்லீமா இருந்தா என்ன, இந்துவா இருந்தா என்ன, எதுவா இருந்தா உனக்கு என்னடா? நீ முதல்ல தமிழனா இருந்து பாருடா, அப்பதானே அதோட சூடு சொன்னா என்ன தெரியும்? பண்ணிக்கு பிறந்த நாய் அறிவு இருக்கடா, அறிவு கிட்ட நாய் பயில. நீ என்ன உட்காந்து கட்சியில முஸ்லீமும் இந்துன்னு சொல்லி கலவரத்தை உண்டாக்கிட்டு உட்காந்துருக்க மானகட்ட பயில. உனக்கெல்லாம் என்னடா இருக்கு அறிவு கிட்ட நாய? நீ நின்னு பாடுற, இந்த மக்களோட இது திரும்பி பாடுற, நீ சொல்லி பாடுற. உண்மை ஜாதியை பத்தி உனக்கு தான் விளக்கம் தள்ளி செருப்படி விடுவோம். மானகட்ட கழுத பயில, கழுதைக்கு பிறந்தவனே.